ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாரி கௌர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 13. அத்தியாயத்தின் தலைப்பு இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். பதம் 15. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே. இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது. அவரே எல்லா உயிர்வாளிகளையும் பராமரிப்பவர். இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார். அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர். பொருளுரை: உயிர்வாளிகளின் எல்லா புலன்களுக்கும் பகவானே மூலம். இருப்பினும் உயிர்வாளிகளிடம் இருப்பதை போன்ற ஜடப்புலன்கள் அவரிடம் இல்லை. உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்களும் ஆன்மீக புலன்களை உடையவர்களே. ஆனால் அப்புலன்கள் கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் பௌதிக மூலக்கூறுகளால் மூடப்பட்டு அவற்றின் செயல்கள் யாவும் ஜடத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றன. பகவானின் புலன்கள் இது போன்று மூடப்படுபவை அல்ல. அவரது புலன்கள் தெய்வீகமானவை. எனவே நிர்குணா என்று அழைக்கப்படுகிறார். குணா என்பது ஜட இயற்கையின் குணங்களை குறிக்கும். ஆனால் அவரது புலன்கள் ஜடத்தின் திரைக்கு அப்பாற்பட்டவை. அவை நமது புலன்களை போன்றவை அல்ல என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். புலன் சார்ந்த நமது இயக்கங்களுக்கு அவரே மூலம் என்ற போதிலும் அவரது தெய்வீக புலன்கள் களங்கமற்றவையாக உள்ளன. இது ஸ்வேதாஸ்வதரா உபநிஷத்து 3:19 பரமபுருஷ பகவானிடம் களங்கமான பௌதிக கரங்கள் கிடையாது. ஆனால் யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கைகளை அவர் கொண்டுள்ளார். இதுவே கட்டுண்ட ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு. அவரிடம் ஜட கண்கள் இல்லை, ஆனால் கண்கள் உண்டு. இல்லாவிடில் அவரால் எப்படி பார்க்க முடியும்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லாவற்றையும் அவர் காண்கின்றார். எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் அவர் வாழ்கின்றார். நாம் கடந்த காலத்தில் செய்தவை யாவை, தற்போது செய்பவை யாவை, வருங்காலத்தில் நமக்காக காத்திருப்பவை யாவை என்று எல்லாவற்றையும் அவர் அறிகின்றார். இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எல்லாவற்றையும் அவர் அறிகின்றார். ஆனால் யாரும் அவரை அறிவதில்லை. பகவானுக்கு நம்மை போன்ற கால்கள் இல்லை. ஆனாலும் அவர் விண்வெளியில் முழுவதும் பயணம் செய்ய முடியும். ஏனெனில் அவரிடம் ஆன்மீக கால்கள் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால், இறைவன் அருவமானவர் அல்ல. அவருக்கு கண்கள், கால்கள், கைகள் என எல்லாம் உண்டு. மேலும் அந்த பரமபுருஷனின் அம்சங்களே நாம் என்பதால் நமக்கு இவையெல்லாம் உண்டு. ஆனால் அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் புலன்கள் ஜட இயற்கையினால் கலங்கமுற்றவை அல்ல. பகவான் தோன்றும் போது தமது சுய உருவில் தமது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகின்றார் என்பதை பகவத்கீதையும் உறுதி செய்கின்றது. ஜட சக்தியின் இறைவன் அவரே என்பதால் ஜட சக்தியினால் அவர் கலங்கமுறுவதில்லை. அவரது பூரண தோற்றமும் ஆன்மீகமானது என்பதை நாம் வேத இலக்கியத்தில் காண்கிறோம். சச்சிதானந்த விக்கிரகா என்று அழைக்கப்படும் நித்திய உருவத்தை உடையவர் அவர். அவர் எல்லா வைபவங்களும் நிரம்பியவர். எல்லா செல்வங்களின் உரிமையாளரும் எல்லா சக்திகளின் எஜமானரும் அவரே. புத்தியில் தலை சிறந்தவரும் பூரண ஞானமுடையவரும் அவரே. இவை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் சில அறிகுறிகள். அவரே எல்லா உயிர்வாளிகளையும் பராமரிப்பவர்.
எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக விளங்குபவர். வேத இலக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொண்டுள்ளபடி முழுமுதற் கடவுள் எப்போதும் தெய்வீகமானவர். அவரது தலை, முகம், கரங்கள் அல்லது கால்களை நம்மால் காண முடியாவிட்டாலும் அவருக்கு இவை உண்டு. மேலும் தெய்வீக நிலைக்கு உயர்வு பெறும்போது நம்மால் பகவானுடைய உருவத்தை காண இயலும். ஜடத்தினால் கலங்கமுற்றுள்ள புலன்களை கொண்டு நம்மால் அவரது உருவத்தை காண முடியாது. எனவே ஜடத்தினால் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளவர்களான அருவவாதிகளால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. பதம் 16. மொழிபெயர்ப்பு. பரம உண்மை எல்லா உயிர்வாளிகளின் உள்ளும் புறமும் உள்ளார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். அவர் சூட்சுமமானவர் என்பதால் ஜடப்புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். பொருளுரை. ஒவ்வொரு உயிர்வாளியின் உள்ளும் புறமும் பரமபுருஷரான நாராயணர் வசிப்பதாக வேத இலக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆன்மீக உலகங்கள், ஜட உலகங்கள் என இரண்டிலும் அவர் உள்ளார். அவர் வெகு தொலைவில் இருந்தாலும் நமக்கு அருகிலும் இருக்கின்றார். இவை வேத இலக்கியத்தின் கூற்றுகள். கட உபனிஷத் 1:2:21 மேலும் அவர் எப்போதும் தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்ந்திருப்பதால் எவ்வாறு அவர் தமது முழு வைபவங்களை அனுபவிக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. இந்த ஜடப்புலன்களை கொண்டு அவரை காணவோ புரிந்து கொள்ளவோ நம்மால் முடியாது. எனவே நமது பௌதிக மனமோ புலன்களோ அவரை புரிந்து கொள்வதில் உதவாது என்று வேத மொழியில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் எவனொருவன் தனது மனதையும் புலன்களையும் பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து தூய்மைப்படுத்தி விட்டானோ அவனால் அவரை இடைவிடாமல் காண முடியும். இறைவனிடம் பிரேமையை விருத்தி செய்து கொண்ட பக்தன் அவரை இடையிறாது காண இயலும் என்பது பிரம்ம சம்ஹிதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பது பகவத்கீதையிலும் 11:54 உறுதி செய்யப்பட்டுள்ளது. பதம் 17. மொழிபெயர்ப்பு. எல்லா உயிர்களுக்கும் இடையே பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர். அவர் ஒருவராகவே இருக்கின்றார். அவரே எல்லா உயிர்வாளிகளையும் காப்பவர் என்ற போதிலும் அழிப்பவரும் விருத்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளுரை. இறைவன் ஒவ்வொருவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார். இதனால் அவர் பிரிக்கப்பட்டு விட்டார் என்ற அர்த்தமா? இல்லை, உண்மையில் அவர் ஒருவரே. சூரியனின் உதாரணம் கொடுக்கப்படுகின்றது. மதிய நேர சூரியன் தனது இடத்தில் வீற்றுள்ளது. ஆனால் 5000 மைலுக்கு எல்லா திசைகளிலும் சென்று சூரியன் எங்கே என்று யாரை கேட்டாலும் அது தனது உச்சந்தலில் பிரகாசிப்பதாக கூறுவர். பரமாத்மா பிரிக்கப்பட முடியாதவர் என்ற போதிலும் பிரிக்கப்பட்டவரை போன்று தோன்றுகிறார் என்பதை காட்டுவதற்காக வேத இலக்கியத்தில் இந்த உதாரணம் கொடுக்கப்படுகிறது. சூரியன் பல்வேறு இடங்களில் பற்பல நபர்களுக்கு தோற்றமளிப்பதைப் போல தமது சர்வ வல்லமையினால் ஒரே விஷ்ணு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார் என்றும் வேத இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பரமபுருஷர் எல்லா உயிர்களையும் காப்பவர் என்ற போதிலும் பிரளயத்தின் போது எல்லாவற்றையும் அவர் விழுங்குகின்றார் அல்லது அழிக்கின்றார். குருச்சேத்திரத்தில் கூடியுள்ள அனைத்து போர் வீரர்களையும் விழுங்குவதற்காக நான் வந்துள்ளேன் என்று 11ஆம் அத்தியாயத்தில் பகவான் கூறிய போது இஃது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர்களை காலத்தின் உருவில் விழுங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அவரே அழிப்பவர், எல்லாவற்றையும் கொள்பவர். படைப்பின் போது அவர் அனைவரையும் தங்களது உண்மை நிலையிலிருந்து விருத்தி செய்கின்றார். பின்னர் பிரளயத்தின் போது அவரே அவர்களை விழுங்குகின்றார். எல்லா உயிர்வாளிகளின் மூலமும் அவர்களது தங்குமிடமும் அவரே என்னும் உண்மையினை வேத பதங்கள் உறுதி செய்கின்றன. படைப்புக்கு பின் அவரது சர்வ வல்லமையில் அனைத்தும் தங்குகின்றன. பிரளயத்துக்கு பின்னர் ஒவ்வொன்றும் அவரில் ஓய்வெடுக்க திரும்புகின்றன.
இக்கருத்துக்கள் வேத மந்திரங்களால் உறுதி செய்யப்பட்டவை. தைத்தீரிய உபனிஷத் 3:1. பதம் 18. மொழிபெயர்ப்பு. பிரகாசிக்கும் பொருள்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே. அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் உள்ளார். அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார். அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார். பொருளுரை. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களைப் போன்று பிரகாசிக்கும் பொருள்கள் எல்லாவற்றிலும் ஒளியின் மூலமாக இருப்பது பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே. பரமபுருஷரிடமிருந்து வரும் தேஜஸின் காரணத்தினால் ஆன்மீக உலகில் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அவசியமில்லை என்பதை நாம் வேத இலக்கியத்தில் காண்கிறோம். இந்த ஜட உலகில் பகவானுடைய தெய்வீக ஒளியான அந்த பிரம்மஜோதி மகா தத்துவா எனப்படும் பௌதிக மூலக்கூறுகளால் மூடப்பட்டுள்ளது. எனவே இந்த ஜட உலகில் ஒளியை பெற சூரியன், சந்திரன், மின்சாரம் போன்றவற்றின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகில் இவற்றுக்கு அவசியமில்லை. அவரது பிரகாசிக்கும் ஜோதியினால் அனைத்தும் பிரகாசப்படுத்தப்படுகின்றன என்று வேத இலக்கியத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே அவரது நிலை இந்த ஜட உலகை சார்ந்தது அல்ல என்பது தெளிவு. அவர் ஆன்மீக வெளியில் மிக மிக தொலைவில் உள்ள ஆன்மீக உலகில் உள்ளார். இதுவும் வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்வேதாஸ்வதார உபனிஷத் 3:8. அவர் சூரியனை போன்றவர், நித்தியமாக பிரகாசிப்பவர். ஆனால் இந்த ஜட உலகின் இருட்டிற்கு மிக மிக அப்பாற்பட்டு விளங்குகிறார். அவரது ஞானம் திவ்யமானது. பிரம்மன் திவ்ய ஞானத்தின் களஞ்சியம் என்பதை வேத இலக்கியம் உறுதி செய்கின்றது. அந்த ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெற ஆவலுடன் இருப்பவனுக்கு ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவின் மூலம் ஞானம் வழங்கப்படுகிறது. ஸ்வேதாஸ்வதார உபனிஷத் 6:18 கூறுகின்றது, ஒருவனுக்கு முக்தி அடைவதில் விருப்பம் இருந்தால் அவன் முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும். ஞானத்தின் இறுதி இலட்சியத்தை பொறுத்தவரையில் அதுவும் வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரை அறிவதால் மட்டுமே பிறப்பு இறப்பின் எல்லைகளை கடக்க முடியும். ஸ்வேதாஸ்வதார உபனிஷத் 3:8. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரம ஆளுநராக அவர் வீற்றுள்ளார். அவரது கால்களும் கைகளும் எங்கும் பறந்துள்ளன. இவை ஜீவாத்மாவிற்கு பொருந்தாத தன்மைகள். எனவே ஜீவாத்மா பரமாத்மா என்று களத்தை அறிவோர் இருவர் உள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சாதாரண மனிதனது கைகளும் கால்களும் ஓரிடத்தில் மட்டுமே உள்ளன. ஆனால் கிருஷ்ணருடைய கைகளும் கால்களும் எங்கும் பறந்துள்ளன. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் 3:17 உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே எல்லா உயிர்வாளிகளின் பிரபு அல்லது எஜமானர். எனவே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறுதியான புகலிடம் அவரே. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்போதும் வேறுபட்டவர்கள் என்ற உண்மையை இதனால் யாராலும் மறுக்க முடியாது. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर ब्रह्मानंदे हरे हरि बोल।